வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே இந்த வீடியோன்னு பார்க்கலாமா? இறால் ரோஸ்ட். சரியா? சின்ன இறால் வாங்க வச்சுருக்கேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அழகாக நீட்டாக இருக்குது. பார்த்தீங்களா, அந்த தோடெல்லாம் அழகாக எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தாங்க நம்ம இறால் ரோஸ்ட்டு செய்ய போகிறோம். சரியா? அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ பார்க்கலாமா? வாங்க பாருங்கள். பெரிய உள்ளி, தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு. இதுக்கப்புறம் பாருங்கள், பார்த்தீங்களா, பெருஞ்சீரக பொடி, சிக்கன் மசாலா, கறி மசாலா, சால்ட். ஓகேயா? இது தாங்க இறால் ரோஸ்ட்டுக்கு நம்ம எடுக்க போகிற மசாலா. ஓகேயா? ஒரு பவுல் எடுத்துருக்கோம். அதில் சமையல் எண்ணெய் ஊற்ற போகிறோம். சரியா வியூவர்ஸ்? நல்லா ஹீட் ஆகிட்டு. சரியா? இதில் நம்ம வதக்க போகிறோம். பாருங்கள் வியூவர்ஸ், பெரிய உள்ளி வதக்கிட்டே இருக்குது பாருங்கள். ஆனால் அதில் ப்ரௌன் கலரில் வரணும். ஓகே, அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே தான் இருக்கணும். இந்த நிறம் கொஞ்சம் மாறணும். ஓகே, அதுக்கப்புறம் தான் தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்க்கணும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேயா? இஞ்சி பூண்டு. நல்ல வாசனை வருதுங்க. நம்ம இதில் வதக்கின இதெல்லாமே பாருங்கள், எல்லாமே நம்ம இதில் வதக்கியாச்சு. சரியா? ஆயில் விட்டுட்டு பெரிய வெங்காயம், உள்ளி, பார்த்தீங்களா, பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஃபஸ்ட்டு கடுகு. சரியா? எல்லாமே நம்ம போட்டு வதக்கியாச்சு. அந்த பார்த்தீங்களா, இந்த சமையல் எண்ணெயெல்லாம் எல்லாமே போட்டு வதக்க முடியலங்க. இதாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே, அடுத்து செகண்ட் ஸ்டெப் பார்க்கலாம். வியூவர்ஸ், இந்த நேரம் நம்ம சால்ட்டு போடலாம். ஓகேயா? அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா, பெருஞ்சீரக பொடி, சிக்கன் மசாலா, கறி மசாலா எல்லாமே நம்ம போட போகிறோம். சரியா? கறி மசாலா தெரியுங்களா, கிராம்பு பட்டை எல்லாம் மிக்ஸ் பண்ணி பவுடராக வைப்பாங்க இல்லை, அதுதான் கறி மசாலா, கரம் மசாலா. ஓகேயா? எல்லா மசாலாவும் போட்டு நல்லா கிண்டி ப்ளே ஆகும். நம்ம இப்போ எல்லா மசாலாவையும் போட்டு கிண்டி வச்சுருக்கோம். சரியா? அடுத்தது நம்ம அடப்பு வச்சுருக்கோம் இல்லை, அடப்பு வாஷ் பண்ணி க்ளீன் அழகாக வச்சுருக்கோம் இல்லை, க்ளீனாக அது இதை சேர்க்கணும். சரியா? அந்த இறாலை நம்ம வதக்க வச்சுருக்கோம் இல்லை, மசால் போட்டு அதில் சேர்க்கணும். சரியா? சேர்க்க போகிறோம் பாருங்கள். இறாலை நம்ம போட்டியாச்சு. சரியா? தண்ணி ரொம்ப ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இறாலில் நமக்கு தண்ணி ஊறும். சரியா? அதனால் தண்ணி அதிகமாக எடுக்க தேவையே இல்லை. நீங்கள் அப்படி தண்ணி உங்களுக்கு வேணும், வதக்கும் போது வேணும்னா ஒரு 5-6 ட்ராப் போல் கொஞ்சமாக ஊற்றினா போதும். அதிகமாக ஊற்ற வேண்டாம். சரியா? இந்த பக்குவத்தில் இருக்கிற மாதிரி இருக்கணும். சரியா? பார்த்துடுங்க. நம்ம மசாலில் இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி எடுத்து விடணும். சரியா? அந்த இது எல்லாமே அந்த இதில் படணும். வாசனை சூப்பராக வருதுங்க. ஆஹா, பார்த்தீங்களா, அழகாக இருக்குது பார்க்கவே. இறால் ரோஸ்ட் ரெடியாக போகுது பாருங்கள். நல்ல மனம் வருது. குட் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. இந்த வாசனையும் அழகாக இருக்குது. பார்த்தீங்களா, தண்ணி நான் வீற்றவே இல்லை. ஆனால் அந்த இறாலில் பாருங்கள், அந்த ரோஸ்ட்டில் தண்ணி கொஞ்சம் வந்திருக்கா, ஊருக்கா. அதனால தான் சொன்னேன் வியூவர்ஸ், தண்ணி வீற்றுறதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகேயா? நான் இறால்லே அந்த தண்ணி வந்துடும். ஓகே, வியூவர்ஸ், இந்த நேரத்தில் தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, மஞ்சள் தூள் இருக்குல்ல, இந்த மஞ்சள் தூளை கொஞ்சமாக ஆட் பண்ணணும். நிறைய வேண்டாம், கொஞ்சமாக போடணும்னா இது ரோஸ்ட்டுக்கு மிளகு தான் ரொம்ப தெரியும். ஓகேயா?
மிளகு தான் இம்பார்ட்டனாக போடுவாங்க. ரொம்ப மஞ்சள் பொடி வந்து லைட்டாக கொஞ்சமாக தான் போடணும். ஓகே, இந்த நேரம் போடுங்க. பாருங்க, இதில் வந்து இப்போ நான் மஞ்சளையும் மிளகு பொடியும் ஆட் பண்ணியிருக்கேன். கலர் மாதிரி இருக்குது, தெரியுதா? சேஞ்ச் ஆகிருக்கா கலரு? பார்த்தீங்களா? என் ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ரோஸ்ட் வச்சேன்னா கொஞ்சம் காரமாக இருக்கணும். உங்களுக்கு எரிப்பாக இருந்தால் தான் என் ஹஸ்பண்டுக்கு பிடிக்கும். அதனால தான் நான் இதில் வந்து கொஞ்சம் காரம் வந்து கூட சேர்த்துருக்கேன். சரியா? மிளகு பொடி கொஞ்சம் கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தானா மிளகு பொடியை கொஞ்சம் கம்மியாகவே எடுங்க. சரியா? நம்ம ஸ்டைலுக்காக சாப்பிடக்கூடாதுங்க. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்ம ஹெல்த்துக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே, அதுதாங்க இம்பார்ட்டன்ட். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் வந்து அந்த மிளகு பொடியை கம்மி பண்ணி எடுக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறமா கொஞ்சம் முந்திரியை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடலாம். முந்திரி கண்டிப்பாக போடணும்னு தேவையில்லைங்க, போட விருப்பம் உள்ளவங்க மட்டும் போட்டால் போதும். இந்த பருவம் வரும்போது நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு சால்ட்டு செக் பண்ணலாம். அதுக்கப்புறம் மசாலா கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். சரியா? மிளகு பொடி, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா, கறி மசாலா, பெருஞ்சீரக பொடி எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு சும்மா செக் பண்ணி பாருங்கள். கம்மியாக எது உங்கள் நாக்கு கொஞ்சம் கம்மியாக தட்டுதோ அதை இந்த பருவத்தில் கொஞ்சம் ஆட் பண்ணலாம். சரியா? இறால் ரோஸ்ட் ரெடிங்க. ஃபைனலாக நம்ம லாஸ்ட்டாக என்னது ஆட் பண்ண போகிறோம்னா மல்லி இலை. ஓகேயா? கட் பண்ணி வச்சுருக்க அந்த மல்லி இலையை போடுதேங்க. இதுக்கு கூட 2-3 பீஸ் 2-3 லீஃப், இந்த கறி லீஃப் இருக்குல்ல, கருவேப்பிலை, அதுவும் இந்த நேரத்தில் 2-3 போடலாம். அதிகமாக இல்லை, ஒரு 2-3 லீஃப் போடுற மாதிரி போடுங்க. வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். வா, ஓகேங்க, இறால் ரோஸ்ட் ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறேன் பாருங்கள். ஆஹா, இவ்வளோ அழகாக இருக்குது. ஓகே வியூவர்ஸ், இறால் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு நல்ல அழகான நல்ல மணமும் வருது. நம்ம போட்ட மசாலா எல்லாம் நல்ல கிரேவியாகவே அந்த இறாலும் கூட ரொம்ப வெந்திருக்கு. சரியா? முடிஞ்சிட்டுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சரியா? நல்லா இருக்கு. ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க இந்த பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணி விடுங்க. ஓகேயா? பாய். தேங்க்யூ.